இந்தா இந்த வீடியோ கால்ல பேசு பேசு. ஐயோ வேண்டாங்க. அப்ப படு. போய் தூங்கு. என்னங்க சொன்னா கேளுங்க. நான் ஏன் ரூம்க்கு போய் தூங்குறேங்க. போ தூங்கு. வேணாம் சொன்னா கேளுங்க. படுமா படு. ஐயோ என்ன பண்றீங்க? படு. ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? சத்தம் போடாத படு. அண்ணா நான் சொல்றது படுன்னு சொல்றல. பிரச்சனை பண்ணாம படு. ஏய் வாய் மூடு. சுமதியை கூப்பிடலாங்க. அமைதியா படு. இந்தாங்க அத்தை, கிடைச்சிருச்சு. சரி நீ போ, நான் பேசிக்கிறேன். சரி ஓகே அத்தை. பரவாயில்லையே பிரீத்தி, ஸ்மார்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு. அம்மா வீடியோ கால்லாம் எப்ப கத்துக்கிட்டீங்க? உன்கிட்ட பேசணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அர்ஜுன் தாஸ் எப்படி இருக்காரு? அவரும் நல்லா இருக்காரு. மர்மக எப்படி இருக்கா? அவ எங்க? சுமதியா? அவ நல்லா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது என்னன்னா பிரீத்தி காலையில இருந்து ஷாப்பிங் பண்ணி அவ கை கால்லாம் வலி எடுத்துருச்சு போல இருக்கு. அதான் தூங்கிட்டு இருக்கா. வேணும்னா சொல்லுங்க, அவள நான் எழுப்பி விடட்டுமா? எழுப்பு. சுமதி 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 சுமதி. பிரீத்தி அவ ரொம்ப டயர்டா இருக்கா போல இருக்கு. அவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறாளே. பெயின் கில்லர் போட்டு தூங்கிட்டு இருக்கா. நான் சாயந்தரம் ஆனதுமே கால் பண்ண சொல்றேன். அப்புறம் உனக்கு தெரியுமா பிரீத்தி, இங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் அர்ஜுன் தாஸே இங்க வந்திருக்கணும். ஹோலியை சேர்ந்தே கொண்டாடி இருக்கலாம். ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இங்க மும்பைல அட்டகாசமா இருக்கு. எனக்கும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா ஹோலி இல்ல, வீட்ல யாரும் இல்லனா நல்லா இருக்காது. இதெல்லாம் நீங்க இந்த ஹனிமூன் டிக்கெட்டை புக் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி அதெல்லாம் விடுங்க. சுமதி எழுந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட பேச சொல்றேன். ஓகே, நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நான் இங்க ரொம்ப ஜாலியா இருக்கேன். பை. நீங்க பண்ணது சரியே இல்லங்க. ஏன் போய் சொன்னீங்க? நீங்க தப்பு பண்றீங்க, கூடவே என்னைய மாட்டி விடுறீங்க. நீ ஒரு பழமொழி கேட்டிருக்கியா? எவ்ரிதிங் இஸ் பேட் இன் லவ் அண்ட் வார். என் கையை விடுங்க. இல்ல, நான் எப்பவும் விட மாட்டேன். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். அந்த மல்லிகா வந்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டான். இப்படியே போனா நாம நினைச்சதை சாதிக்க விட மாட்டா. வழக்கம் போல இந்த தடவையும் அவளுக்கு யாராவது இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, சொன்னது யாருன்னு தெரியணும். அவங்க மல்லிகாவுக்கு செய்தி சொல்றது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உதவியும் செஞ்சிருக்காங்க. ராணி ரவீனா மல்லிகாவை அங்க பார்த்ததும் அவ கண்ணில இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டாங்க. அப்ப அங்க யார் இருந்தாங்க? பிரீத்தி, ஒருவேளை உண்மையிலேயே உனக்கு சின்சியரா வாக்கிங் பண்ணணும்னு ஆசையா இருந்ததுன்னா வெளியில போ. அங்க சுத்தமான காத்து இருக்கு, அங்க போ. எப்போது என் பிரீத்தி இந்த மாதிரி யோசிச்சு நடந்துகிட்டு இருந்தானா அவன் மூளையில புதுசா ஒரு ஐடியா உதிச்சிருக்குதுன்னு அர்த்தம். என்னங்க அது? சொல்லுமா. நான் இன்னைக்கு அருண் கிட்ட வீடியோ கால்ல பேசினேன். இது ரொம்ப சந்தோஷமான செய்தியாச்சே. அதனால நம்ம காலனில இருக்கிறவங்களுக்கெல்லாம் லட்ட பகிர்ந்து கொடுப்போம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு பேரன் வரப்போற சந்தோஷமாச்சே. சொல்லு. இல்லங்க, அங்க அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆச்சரியமா இருக்கு. நீ அவனோட அம்மாவாச்சே. மகன் சந்தோஷமா இருந்தா நீ ஏன் இப்படி யோசிக்கிற? ஏன்னா அவன் என்னுடைய புள்ள இல்ல. அவனை பத்தி எனக்கு அணுவா தெரியும். கண்டிப்பா இதோ ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு இந்த விஷயம் சுத்தமா புரியலமா. அப்போ உன் மகன் துக்கமா இருந்தா அது நிச்சயமா உனக்கு துக்கமா இருக்கும், அது ஓகே. இப்போ உன் மகன் சந்தோஷமா இருக்க, அப்போ நீ துக்கமா இருக்க. இப்ப எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லிட. இப்ப நீ ஏன் சந்தோஷமா இல்ல? எங்க விஷயம் என்னன்னா, அருண் சௌமியா இல்லாம சந்தோஷமா இருக்க மாட்டான்.
ஆ அப்போ நீ சொல்ல வரதெல்லாம் பார்த்தா அருண் அந்த சௌமியா இல்லாம சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. மகேந்திரனோட வீட்டுக்கு போயாகணும். சௌமியாவை சந்திக்கணும். நான் போய் பார்க்குறேன். சொல்லுங்க சார், எங்க ஹோட்டல்ல ஹோலிக்காக ஒரு பார்ட்டி நடத்துறோம். 40% என்ட்ரில டிஸ்கவுண்ட் இருக்கு. நீங்களும் வாங்க, நல்லா இருக்கும். கிராமத்தில் உள்ள ஃபீல் கிடைக்கும். நல்ல விஷயம்தான். எனக்கும் ஹோலினா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் இது எங்களுடைய முதல் ஹோலி. அப்ப நீங்க கண்டிப்பா வரணும். நாங்க கண்டிப்பா வரோம். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க? அது ஹோலி அன்னைக்கு வருஷம் எங்க ஹோட்டல்ல பார்ட்டி நடக்கும். எங்க ஹோட்டல்ல இருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் என்ட்ரில டிஸ்கவுண்ட் இருக்கு. இதுதான் சரியான வாய்ப்பு. மதுபானத்தை கொடுத்து யார வேணாலும் எங்க வேணாலும் கூட்டிட்டு போக முடியும். வணக்கம். வாங்க. வணக்கம். நீங்க இங்க முன்னாடியே சொல்லியிருந்தா வரவேற்ப பலமா செஞ்சிருப்போம். அப்படிதான். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? சௌமியாவை சந்திக்கணும். அவளை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. எங்க இருக்கா? அவ இங்க இல்ல. இல்லையா? அருண் இங்க தானே விட்டுட்டு போனா? ஆமா, அருண் இங்க தான் விட்டுட்டு போனா. ஆனாலும் அவ இப்ப இங்க இல்ல. அவ பாட்டி வீட்டு வரைக்கும் போயிருக்காங்க. பாட்டியோட வீட்டுக்கு? நிஜமாவா? அது அவங்க பாட்டி ஹோலி பண்டிகை வருஷம் வருவாங்க. இந்த தடவை அவளையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. நல்லதா போச்சு. எங்களுக்கு ஒரு தலைவலி விட்டுச்சு. நான் என்ன விரும்புறேன்னா, சுமதியும் மாப்பிள்ளையும் அங்க ஹனிமூன்ல சந்தோஷமா இருக்கணும்னு. அதனால தான் நான் இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை வரலன்னா, சௌமியா இங்கே தான், பாட்டி வீடு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. இவ வாட்ச்மேனுக்கு எதுக்கு காசு தரா? ஒருவேளை சௌமியாக்கு ஏதாவது ஆபத்து